உங்க ராசி எதுன்னு தொடுங்க. நீங்க மகரமா, கும்பமா, மீனமா? உங்களுக்கு லாட்டரி யோகம் அடிக்க போகுதா? விஸ்வரூப வெற்றி கிடைக்க போகுதா? அல்லது வீழ்ச்சியை சந்திக்க போறீங்களா 2026ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா, நவ கிரகங்களோட இடப்பெயர்ச்சி நடக்க போகுது. முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானையும், சனி பகவானையும் சொல்றோம். அவங்களும் இடப்பெயர்ச்சி ஆக போறாங்க. ராகு, கேது பகவான்களும் இடப்பெயர்ச்சி அடையிறாங்க. 2026ல பார்த்தீங்கன்னா, மார்ச் 6ஆம் தேதி முதல் சனி பகவான் கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு இடம்பெயர்றாரு. குரு பகவான் நான் மட்டும் சும்மா இருப்பேனான்னு அவரும் பார்த்தீங்கன்னா, மே மாதம் வரையும் மிதுன ராசியில் பயணம் செய்கிறாரு. ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வந்து கடக ராசிக்கு மாறுறாரு. இப்படி இந்த வருஷத்தில் சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான் அனைத்து கிரகங்களும் இடம்பெயர்றனால இந்த கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு தான் நம்ம ஆங்கில வருட பலன், அதாவது 2026 எப்படி இருக்கும்னு சொல்ல முடியும். நமக்கு தசாபுத்தியும் கோச்சாரமும் சரியாக இருந்தது அப்படின்னா பலன்கள் வந்து இரட்டிப்பாக கிடைக்கும். இந்த கிரகநிலை சரியாக இல்லைன்னா கெடுபலன் உண்டாகும். கெடுபலன் எப்படி இருந்தாலும் நீங்கள் தெய்வத்தை நம்புங்க, உங்களுக்கு தெய்வம் துணையாக இருக்கும். அதற்காக தானே பரிகார சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளது. நான் இதை பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். பரிகாரம்னதும் நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு காசு செலவு பண்ணக்கூடிய பரிகாரம் இல்லை. கோயிலுக்கு போய் தெய்வத்தை தரிசனம் செய்ய போறீங்க, அவ்வளவுதான். இதை செஞ்சீங்கன்னாவே போதும். நீங்கள் எதுவுமே கவலைப்பட வேணாம், நல்லதே நடக்கும். உங்களுக்குரிய பரிகார கோவில் எது, பரிகார தெய்வம் எது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது. அந்தந்த ராசிக்காரர்களுக்குரிய கோவிலை போய் நம்ம தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்குரிய பலனானது கிடைக்கும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, ஒரு சோதனை காலம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா, நம்ம நெருங்கிய உறவுகிட்ட, ரத்த சொந்தங்கிட்ட போய் முதல்ல நிற்போம். அப்படி நம்ம போய் நின்னாலும், அவங்க வந்து அவங்களால சில சமயங்கள்ல அவங்களாலேயே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கலாம். சிலர் வந்து சூழ்நிலை இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. அடுத்து நம்ம நட்புன்னு போவோம். அங்கேயும் சில சமயம் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அதனால் நம்மளுடைய கஷ்டத்தை கோவிலில் இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் விடக்கூடிய கண்ணீரும் உண்மையான பிரார்த்தனைக்குரிய பலனும் நிச்சயமாக கிடைக்கும். எல்லா பிரச்சனையும் உடனே தீரலை அப்படின்னாலும் அந்த பிரச்சனை தீர்வதற்குரிய வழியை தெய்வம் காட்டும். அது மட்டும் இல்லை, அந்த பிரச்சனை குறையும். அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மன வலிமையை வந்து இறைவன் நமக்கு நிச்சயமாக தந்தருள்வார். எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த தெய்வம், எந்த கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ முதல்ல மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த 7 முதல் 7.5 ஆண்டுகளாக இருந்து வந்த மன போராட்டங்கள், தடைகள், சோதனைகள் எல்லாமே முழுமையாக விடைபெறுகிறது. சனி பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி 3ஆம் இடமான மீன ராசிக்கு செல்வது வெற்றி மேல் வெற்றி வந்து சேரக்கூடிய அமைப்பை குறிக்கிறது. இதுவரை முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் எடுக்கும். உங்கள் தன்னம்பிக்கை அளவுக்கு அதிகமாக உயரும். மே மாதத்திற்கு பிறகான அதிர்ஷ்ட யோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டின் மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடமான கடக ராசிக்கு நகர்வது சனியின் இடமாற்றமும் இணைந்து ஒரு பொற்காலத்தை உருவாக்கும். ஜோதிட ரீதியாக 3ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது சகல சௌபாகியங்களையும் தருவார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். நீண்டகால கனவாக இருந்த வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு, லாட்ரி யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜாதகத்தில் 2, 5, 9, 11 ஆகிய இடங்கள் வலுப்பெறும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லாட்ரி வாங்குறவங்களா இருந்தால் ஏன் ஒரே நாளில் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு கிடைக்கும். 2ஆம் பாதியில் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை முதலீடுகள், மூதாதையர் சொத்துக்கள், எதிர்பாராத பரிசுகள் இதெல்லாம் உங்கள் கைக்கு வரலாம். லாட்ரி போன்ற அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் தனாதிபதி பலமாக இருக்கும் பட்சத்தில் கோச்சார ரீதியாக இந்த ஆண்டு மிகவும் சாதகமாக இருக்குது. சொந்த தொழில் தொடங்கும் எண்ணம் இருப்பவர்களுக்கு தேவையான முதலீடுகள் தானாக வந்து சேரும். உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் ஆண்டாக இருக்கும். மேலதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள்.
வருமானம் 2 மடங்காக உயர வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். திருமண தடை இருக்கு அப்படின்னா நீங்கி மே மாசத்திற்கு பிறகு சுப நிகழ்ச்சி நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். கடந்த காலத்தில் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள்லாம் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள். பூர்வீக சொத்து வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி. உடல் ரீதியாக நாள்பட்ட வியாதிகள் இருந்தது அப்படின்னா குணமாக தொடங்கும். மனசில் இருந்து வந்த இனம் புரியாத பயம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். பயணங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கு. சுருக்கமாக பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு மகர ராசிக்கு இருண்ட காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே சனிக்கிழமையில மகாவிஷ்ணுவிற்கு துளசி மாலை சாத்தி வழிபடுவதோடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய்க்காப்பு சாற்றி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு கடந்த கால தடைகள் முழுமையாக நீங்கும். உங்களுக்குரிய பரிகார கோவிலாக சொல்லப்பட்டுள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம். சிதம்பரத்தில் போய் தில்லை நடராஜ பெருமானை நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலம் இனி. அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு குடும்பம், ஆரோக்கியம், தொழில், வேலை, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசியில் இருந்து லாப வீட்டில் 5 கிரகங்களும் இருக்கிறதுனால உங்கள் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இருப்பினும் குரு 5வது வீட்டில் இருக்கும்போது திடீர் செலவுகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் சில செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சனியோட வக்ர காலமான ஜூலை 27 முதல் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026 தொழில் ரீதியாக நல்ல பலன்களை பெறுவீர்கள். ஜனவரி முதல் ஏப்ரல் வரை நீங்கள் ரொம்ப கடினமாக உழைக்க நேரிடும். இதன் பலன் ஆண்டோட இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு வேலையை மாற்றுவதற்கு சாதகமான காலமாக இருக்கு. சனி பகவானோட ஆசியோட இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை தொடர்பான சில பயணங்களை செய்ய வேண்டியிருக்கும். பதவி உயர்வையும் பெறுவீர்கள். பணி நிமித்தமாக வெளிநாடுகளுக்கு கூட செல்வீர்கள். ஆண்டின் இறுதியில் தொழில் ரீதியாக குறிப்பிடத்தக்க மாற்றங்களை காண்பீர்கள். அக்டோபர் மாதத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யும் முதலீட்டில் அதிகப்படியான லாபத்தை பார்ப்பீங்க. அடுத்தது திருமண வாழ்க்கை. மார்ச் மாதத்துக்கு பிறகு திருமண வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். குரு 5வது வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது. புதுமண தம்பதிகளுக்கு குழந்தைகள் பிறக்கும் வாய்ப்பு உள்ளது. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் டெய்லியுமே சிவனை வழிபட வேண்டும். சனி பகவானை வழிபட்டு எல் தீபம் ஏற்ற வேண்டும். உங்களுக்குரிய பரிகார கோவிலாக சொல்லப்படுவது எது அப்படின்னா தேவிப்பட்டினம். அடுத்தது மீனராசி. மீனராசிக்கு ஜாக்பாட் அடிக்க போகுதா, பணமழை அதிர்ஷ்டம் கொட்ட போகுதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மீனராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த 2026 சில கிரகங்களோட பயிற்சி நடப்பது இவங்களுக்கு ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜோதிடத்தின்படி குரு மீனராசிக்கு அதிபதியாக இருக்கிறாரு. குரு மீனராசியில் இருந்து 4வது வீட்டில் சஞ்சரிப்பார். 2026 ஜூன் 2ஆம் தேதி முதல் குரு 5வது வீட்டில் நுழைகிறாரு. சனி பகவான் ஜென்ம சனியாக சஞ்சரிக்கும் போது மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்களுக்கு புதிய வருமான ஆதாரங்கள் கிடைக்கும். வேலையில் வருமான உயர்வு கிடைக்கும். நிதி நிலைமை மேம்படும். சொத்து மற்றும் முதலீடுகளில் வெற்றியை பெறுவீர்கள். உங்களிடம் பணம் நல்ல செழிப்பாக இருக்கும். நல்ல பண வரவு உண்டாகும். ராகு 8வது வீட்டில் சஞ்சரிப்பதனால நிதி ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் முன்னோர்களின் சொத்து தொடர்பான நீண்டகால சொத்து தகராறெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிவுக்கு வரும் வாய்ப்பு உள்ளது. மே 10 முதல் ஜூன் 20ஆம் தேதி வரை குருவின் பார்வையால் பணத்தில் புரளும் வாய்ப்பு இருக்கு. நிதி ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிரனின் ஆசியுடன் நிதி விஷயங்களில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு கடகத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் வெற்றி பெறுவீர்கள். தொழில் ரீதியாக குறிப்பிடத்தக்க பலன்களை பெறுவீர்கள். கூட்டுத் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும்.
புதிய தொழில் தொடங்க சிறந்த ஆண்டாக இருக்கு. கல்வியில எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குரு மீன ராசியில 5வது வீட்டில சஞ்சரிக்கிறார். இதனால கல்வி விஷயத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். நீண்ட காலமாக கற்றுக்கொள்ள விரும்பியதை செய்வீர்கள். வெளிநாடுகளுக்கு செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் சாதகமாகவே உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் ஆசியால் உடல்நிலையில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. மன அமைதி இருக்கும். இருந்தாலும் ஆண்டோட நடுப்பகுதியில கேதுவால சில உடல்நல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு 6வது வீட்டுக்கு செல்வதால் உங்கள் குடும்பத்தில் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே உடல் நலத்துல அப்போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும். மீன ராசிக்காரர்களுக்குரிய பரிகார கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா வைத்தீஸ்வரன் கோவில். இங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.